விடுறதா இல்லை, அந்த கதையை தான் பேசிட்டு இருக்க போறீங்க. மேயர் பிரியா வெர்சஸ் எம்எல்ஏ பல்லவி. சரி, ஓகே, சிம்பிளாக சொல்லட்டுங்களா? எம்எல்ஏ பல்லவி அவர்களை விட மேயர் பிரியா அவர்களுக்கு அதிகாரம், இன்ஃப்ளூயன்சஸ் அதிகம். அதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. மேயர் பிரியா அவர்கள் தான் வந்து சென்னை கிரேட்டர் கார்ப்பரேஷனுடைய ஃபேஸ் வேல்யூ. அவங்க தான், சரிங்களா? சென்னை மாநகராட்சியோடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் யாருன்னா மேயர் அவர்கள். அவங்க தான் சிட்டி லீடர்ஷிப், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சிட்டிசனும் அவங்க தான், சரிங்களா? இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இருக்குன்றது உங்களுக்கு இப்போ தான் தெரியும்னு நினைக்கிறேன். டிவிகே விஷுவல் வாரியர்ஸ், நல்லா கவனிங்க. அடுத்து என்னன்னா, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எத்தனையோ மாவட்டங்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு மாவட்டத்தில் மட்டும்தான் நிறைய வார்டுகள் இருக்குது. அது எந்த மாவட்டம் தெரியுங்களா? சென்னை மாவட்டம் தான். 200 வார்டுகள் இருக்குது. 200 வார்டுகளுடைய செயல்பாடுகளை கவனிக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியது யாருன்னா மேயர் அவர்கள் தான். மேயர் பிரியா அவர்கள் தான். மட்டும் இல்லாமல் நகராட்சியுடைய முடிவுகளை வந்து எடுக்கக்கூடிய செல்வாக்கு அதிகம் இருக்கக்கூடிய நபர் யாருன்னா மேயர் பிரியா அவர்கள் தான். ஆனால் எம்எல்ஏ பல்லவி அவர்களுக்கு ஒரே ஒரு பொறுப்பு தான் இருக்குது, ஒரே ஒரு தொகுதி தான் இருக்குது. அந்த ஒரு தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றத கேட்டறிஞ்சு மக்களுக்காக சேவை செய்யணும். மக்களுக்காக குரலாய் எங்கே போய் ஒழிக்கணும்? சட்டமன்றத்தில் போய் ஒழிக்கணும். அந்த வேலையை தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸான ஆள் யாருன்னா மேயர் பிரியா அவர்கள் தான். கன்க்ளூட் பண்ணுங்கள், சரிங்களா? மறந்துடாதீங்க. சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகள் இருக்குது. 16 தொகுதிகளில் இருக்கக்கூடிய வார்டுகள் அத்தனையுமே இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. இவங்களோட செயல்பாடுகள் தான் அதில் இருக்க போகுது. ஸோ இன்ஃப்ளூயன்ஸான ஆளுங்க இவங்க மேயர் பிரியான்றவங்க. ஸோ நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும், தேவையில்லாமல் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. பிரியா அவர்களுக்கு வந்து பல்லவி அவர்கள் தான் விட்டு கொடுத்தும் மரியாதை கொடுத்தும் போகணும். அதுதான் என்னோட கருத்து. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.